பெண்கள். பெண்கள் அப்படிங்கிற தலைப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த தலைப்புல ரிஷிகாந்தும் தாரணியும் ஒரு நல்ல உரையை இந்த மன்றத்தில் வழங்க கைத்தட்டல்களால் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறோம். அன்றைக்கு பெண்கள் அப்படின்னு சொல்லி தாரணி இந்த வாதத்தை தொடங்கி வைக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு அன்றைய பெண்கள். பெண் அன்பின் வடிவானவள், பண்பில் சிறந்து விளங்குபவள், பெண் வெற்றிக்கு துணை பெறுபவள் என்று பெண்களை வர்ணிக்காத கவிஞர்களே இல்லை. மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற கவிமணியின் வரிகள். இந்தியாவில் ஓடும் நதிகளின் பெயர்கள் கூட அக்காலத்திலே கங்கை, யமுனை, காவேரி என்று பெண்களின் பெயரில் தாங்க இருந்தது. பூமியை விட கனமானவள் என்றால் அவள் தாய்தான். எதையும் தாங்கிக் கொள்ளும் பக்குவம் அவளிடம் இருப்பதாலேயே நம் நாடு அக்காலத்திலே தாய்நாடு என்று பெயர் பெற்றது. அக்கால பெண்கள் பக்தியிலும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்தவர்கள் அல்லவா? அக்கால பெண்களான கல்வியிலே சிறந்து விளங்கிய சங்க புலவரான ஔவையார் எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சாங்க? எந்த பல்கலைக்கழகத்தில் பட்டவங்களாக இல்லை. அக்காலத்து கல்வி இன்றும் வியப்படைத்தான் செய்கிறது. அக்காலத்து பெண்களின் திருமணம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் நடக்கும் திருமணம் தான் அன்று. தனக்கு துணையாக வந்த கணவனை கண்கண்ட தெய்வமாக மதித்து தனது குடிப்பெருமையை காப்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் அன்றைய பெண்கள். அன்றைய பெண்கள் பக்தியில் சிறந்து விளங்கிய ஒருவரான காரைக்கால் அம்மையார் தன் கணவனுக்காக ஒரு மாங்கனியை இறைவனிடம் வேண்டி பெற்றும் கொடுத்தார்கள். அக்கால பெண்கள் வீட்டிற்கு வரும் விருந்தினரை மோப்ப குலையும் அணிச்ச முகந்திருக்க நோக்க குலையும் இருந்து அல்லலாயின விருதுவரின் உவக்கும் முல்லை சான்றா கற்பின் மெல்லியர் என்ற அக்காலத்து பெண்களின் பண்பு என்பது விருந்தாமல் தாங்க. அனிச்சம் பூவானது மோந்து பார்த்தால் வாடிவிடும். அதுபோல வீட்டிற்கு வரும் விருந்தினரை முகம் வாடாமல் இன்முகத்தோடு அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்கள் செல்லும் போது 7 அடி தூரம் நின்று வழி அனுப்பி வைப்பார்கள் அன்றைய பெண்கள். அன்றைய பெண்கள் எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொண்டாலும் சுபப்பிரசவத்திலே பெற்றுக்கொண்டனர். அன்றைய பெண்கள் வீட்டிலே கை வைத்தியம் கற்றுக்கொண்டனர். அன்றைய பெண்கள் குழந்தைகளுக்கு 3-4 உதவி தாலாட்டு பாடினாங்க. சின்னஞ்சீரு கண்மலரே, செண்பகவாய் பூமலரே, சிந்திடும் அமுதே, ஆராரோ ஆரிராரோ, வண்ணத்தமிழ் சோலையில் மாணிக்க மாலையில் என்று தாலாட்டு பாடினாங்க. அன்றைய பெண்கள் தாலாட்டு பாட்டு மட்டுமின்றி கும்மி பாட்டு, நடவு பாட்டு, ஏன் திருமண வைகோல பாட்டு, ஒப்பாரி பாட்டு, இப்பாடல்கள்லாம் சிறந்தவர்கள். அன்றைய பெண்கள் வீரத்திலும் சிறந்து தம் நாட்டுக்காக ஆயுதத்தை கையிலேந்தி போரிட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் முதல் ஒன்று. அக்கால பெண்கள் வீரர் குடியிலே பிறந்த தங்கள் குழந்தைகளை போருக்கு அனுப்புவாங்க. புறம் காட்டாமல் போர் புரிய வேண்டும் என்று நினைப்பார்கள். மார்பிலே காயம்பட்டு போரிலே மடியும் பிள்ளைகளைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அன்றைய பெண்கள் பக்தியிலும் பண்பாட்டிலும் பாரம்பரியத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்கள் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண் உயர்த்தி பேசுவது அல்ல பெண்ணினத்தின் வெற்றி. என்றைக்கு ஒரு ஆண்மகன் பெண்ணினத்தை உயர்த்தி பேசுகிறானோ அதுதான் பெண்ணினத்தின் வெற்றி. தலைப்பு இன்றைய பெண்கள். பாத்திரங்களில் மட்டுமே இருந்த பெண்களின் கைகள் இன்று சொத்து பத்திரங்களில் வந்துவிட்டது. கையெழுத்து போட சொன்னால் இடது கையின் கட்டை விரலை நீட்டிய பெண்களின் தலையெழுத்து மாறி வலது கையின் கட்டை விரலால் கையெழுத்து போடுவது மட்டுமல்லாமல் பச்சை மையால் கையெழுத்து போட்டு அரசு அதிகாரியாக வீரநடை போடுகிறார்களே இன்றைய பெண்கள். பெண்களுக்கும் வீரம் உண்டு என்று உலக மகளிருக்கான கபடி போட்டியில் 2004ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 9 முறை உலக கோப்பையை தட்டி சென்றது தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. விபத்திலே தன்னுடைய இடது காலை இழந்த ஒரு பெண் தன் காலை இழந்த போதும் கூட அவ்வளவு எளிதில் ஏற முடியாத எவரெஸ்ட் சிகரத்தையே ஏறி இந்தியாவின் தேசிய கொடியை நட்டு வைத்தாலே அருணிமா சிம்கா. 11 முறை உலக சாதனை படைத்த உசைன் போல்ட். அந்த சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது. ஆனால் சமீபத்தில் முறியடித்தால் ஆலிசன் ஃபெலிக்ஸ். ஆண் கிடையாது, சாதனை பெண்மணி. இது அல்ல வியப்பு. அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை பெற்றெடுத்து அடுத்த 10வது மாதத்தில் உலக சாதனை பட்டத்தை கையில் ஏந்தினாலே ஆலிசன் ஃபெலிக்ஸ்.
நீதி கேட்டு நீதிமன்றங்களின் வாசலில் கூட மிதிக்க முடியாத பழங்குடி பெண்கள், நீதி கேட்டு நீதிமன்றங்களின் வாசலில் கூட மிதிக்க முடியாத பழங்குடி பெண்களின் நிலை மாறி இன்று அதே நீதிமன்றத்தில் நீதிபதியாய் பழங்குடி பெண் ஸ்ரீபதி. பார்வை குறைபாடு இருந்தும் கூட லண்டன் வரை சென்று காமன்வெல்த் போட்டியில் தங்க பதக்கத்தை வாங்கினாலே சேலத்தை சார்ந்த தங்க மங்கை சுபாஷினி. பெண்கள் சாதிப்பதற்கு வயது தடையில்லை, பெண்கள் சாதிப்பதற்கு வயது தடையில்லை என்று இயற்கை முறையில் விவசாயம் செய்து விவசாயத்திற்காக 105 வயதிலும் இந்தியாவின் உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ விருதை தள்ளாடும் வயதில் முத்தமிட்டாலே கோவையை சார்ந்த பாப்பம்மாள் பாட்டி. நான் நல்ல உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக என் தந்தை மாடு உண்கிற புண்ணாக்கை உண்டு எனக்கு நல்ல உணவை வாங்கி தந்தார் என்று குறிப்பிடுகிறாளே கோமதி. சாதாரண கோமதி இன்று தடகள போட்டியில் தங்க பதக்கத்தை வாங்கி தங்க மகள் கோமதி மாரிமுத்தாக வலம் வருகிறாளே. இது இன்று விளையாட்டுத்துறையில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து. தொழில்துறையில் இஸ்ரோவில் சாதனை படைத்த முதலாவது பெண் இயக்குனர் வானிதா பாலசுப்ரமணியம். கலைத்துறையில் பரதநாட்டிய கலையை உலக அளவில் பிரபலமாக்கிய பெண் ருக்மணி தேவி. பெண்கள் வீட்டிலே மாவை ஆட்டிய காலம் மாறி பெண்கள் நாட்டையே ஆளும் காலம் இன்று. கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், அந்த கடவுளே வேண்டும் என்று வேண்டினால் தான் பெண் குழந்தை பிறக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் இந்த செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்ல அன்றும் இன்றும் சுற்றுல ரிஷிகாந்தும் தாரணியும் பெண்கள் அப்படிங்கிற தலைப்புல பேசி இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை முதல்ல கொடுக்கலாம். 2 பேரும் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய இந்த பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மகாகவி பாரதியினுடைய எள்ளு பேரன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். முதல்ல 2 செல்லங்களுக்குமே என்னுடைய செல்லமான பாராட்டுதல்கள், கைகுலுக்கல்கள். முதல்ல தாரணி அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள். நல்ல உரை, நல்ல தயாரிப்பு, நல்ல உழைப்பு இருந்தது உன்னுடைய பேச்சுக்கு பின்னாடி. சில கருத்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நல்ல நடை இருந்தது, ஆனால் நடுவில் பயம் காரணமாகவோ அல்லது என்னன்னு தெரியல திடீர்னு செந்தமிழ்லேருந்து பேச்சு தமிழுக்கு போயிட்ட. அதை தவிர்த்திருக்கலாம்னு என்னுடைய கருத்து. அந்த பாடல் அவ்வளவு நீட்டித்து பாட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடையது. ஏன்னா அது நேரத்தை நிறையா சாப்பிட்ரும். அதை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். மற்றபடி நல்ல தகவல்கள். ஆனால் இன்னும் நிறைய துறை சார்ந்து சாதித்த பெண்மணிகளுடைய பெயர்கள், அவங்களுடைய சாதனைகளை நீ இன்னும் விவரித்து சொல்லியிருக்கலாமோ என்பது என்னுடைய கருத்து. ரிஷிகாந்த், சாதித்த பெண்கள், அந்த புதுமை பெண்களுடைய கதைகளை நீ ரொம்ப அழகாக சொன்ன, அதற்கு பாராட்டுகள். இப்போ வீட்டுக்கு வீடு போய் உணவு டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா, நிறைய ஆப்ஸ். அதை பெண்கள் செய்கிறத கண்கூட நம்ம பார்க்குறோம் தைரியமாக. இப்போ கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே அது ஆண்கள் விளையாட்டு என்கின்ற நிலை மாறி இன்றைக்கு பெண்கள் கிரிக்கெட்டும் மெல்ல மெல்ல பிரபலத்துவம் அடைந்து வருகிறது. நிறைய பெண் கிரிக்கெட்டர்களுடைய வாழ்க்கையை திரைப்படமாகவும் எடுக்கிறாங்க. அதனால இன்னும் அவங்களுடைய அந்த சாதனை கூடிக்கொண்டே போகிறது. நிறைய தகவல்கள் ரொம்ப அழகாக அந்த கச்சிதமாக நீ சொன்ன, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நடுவர்கள் சிறப்பான மதிப்புரையை அண்ணன் நிரஞ்சன் பாரதி வழங்கி இருக்கிறார். நம்முடைய முதன்மை நடுவர் அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். முதல்ல எல்லார் சார்பாகவும் அந்த குழந்தைங்களுக்கு பாராட்டு. இந்த பக்தி அப்படின்னு இதே சுற்றுல பார்த்தோம். விஞ்ஞானம், பள்ளிக்கூடம் இதெல்லாம் ரொம்ப எளிமை. ஆனால் இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டது பெண் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளை எடுத்துக்கிட்டு பேசுகிறதுங்கிறது கத்தி மேலே நடக்கிற மாதிரி. அந்த பொண்ணு அடுத்து நீ நல்ல பெரிய ஆளாக வரணும்னா 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த பாடி பேசுகிறதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ஊடகத்தை பார்த்து கெட்டுப்போகிற சில சமாச்சாரங்களில் இதுவும் ஒன்று. உன்னுடைய பலம் என்பது நல்ல கருத்து செறிவு, ஆளுமை, உடலசைவு மொழி, இதெல்லாம் இருக்கும்போது வேண்டாத ஒரு விஷயத்தை நம்ம அந்த கைத்தை பிடிச்சிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நீ நல்லா பேசியே 3 நிமிஷத்தில் கைத்தட்டு வாங்க முடியும். இப்போ ஒரு தடவை கைத்தட்டு வாங்க பாருங்கள்.
ஒரு குறுகிய வினாடிக்குள்ளே எது நம்மளுடைய ப்ளஸ் பாயிண்ட்டோ, எது நம்மளுடைய ப்ளஸ்ஸோ அதைத்தான் நம்ம முதல்ல டெலிவரி பண்ணணும். நல்லா பண்ண, நல்ல முயற்சி, இன்னும் கூடுதல் பயிற்சி தேவை. தம்பிக்கு ஒரு கூடுதல் கைத்தட்டு எல்லாரும். நன்றி ஐயா. பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டு சட்டை போடாத காலம் தொடங்கி இன்றைக்கி சாதித்த காலம் வரைக்கும் மூச்சு விடாமல் ஒரு 30 பேரை ஒப்பிச்சிட்டப்பார். அதுதான் பெருமை. அது இதுதான் பேச்சினுடைய சின்ன டெக்னிக்கு. நீங்கள் தனி பேச்சுனா 2 மணி நேரம் கொடுப்பாங்க, பட்டிமன்றம்னா 15 நிமிஷம் கொடுப்பாங்க. இது போட்டி, 3 நிமிஷத்துக்குள்ளே ஓடணும் நீ அப்படின்னா டக்குன்னு எவரெஸ்ட்டு, அடுத்து ஸ்போர்ட்ஸு, அடுத்து லிட்ரேச்சர், ஒரு மாற்றுத்திறனாளி, அப்படி மாற்றி மாற்றி சொல்லும்போது பார்க்குறவன் பயப்படுவான். இவ்வளோ விஷயம் படிச்சுட்டு வந்திருக்காரு. இது பேச்சுக்கான யுத்தி. இன்னும் இந்த யுத்தியை வளர்த்து கொண்டால் இறுதி சுற்றுக்கு 2 பேரும் உண்டு, நாங்களும் வருவோம். அழகான மதிப்புரையை அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. அன்றும் இன்றும் சுற்றுல பெண்கள்ங்கிற தலைப்பில் இந்த 2 செந்தமிழ் செல்லங்களும் ஒரு சிறப்பான உரையை வழங்கி இருக்கிறாங்க. ஆனால் இருவரில் ஒருவருக்கு தான் பச்சை நிற அந்த வெளிச்சம் கிடைக்க போகுது. பச்சை நிறமா, இல்லை 2 மஞ்சள் நிறங்களா, இல்லை 2 பச்சை நிறங்கள் கிடைக்க போகுதா, இல்லை 2ம் சிவப்பாக இருக்க போகுதா, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் பச்சை நிறத்தை வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடோடு 2 பேரும் மேடையில் நிற்கிறாங்க. யாருக்கு எந்த வெளிச்சம் கிடைக்க போகுது இப்போது பார்க்கலாம். இரண்டு போட்டியாளர்களுக்குமே மஞ்சள் நிற வெளிச்சம் கிடைச்சிருக்கு. நாங்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தோம், எங்ககிட்ட சிவப்பு பச்சை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விளக்குகள் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னபோது கூட அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் சொன்னார், தமிழ் ஒரு அணையா விளக்கு அப்படின்னு. இப்போ மஞ்சள் நிற விளக்கு இவங்க 2 பேருக்கும் கிடைச்சிருக்கு. 2 பேரும் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. ஆனால் இந்த வெளிச்சம் எதை குறிக்குது அப்படின்னா, இன்னும் சிறப்பாக நீங்கள் பயிற்சி பண்ணி அடுத்தடுத்த சுற்றுகளில் ஒரு நல்ல உரையை கொடுக்கணும். ஏன்னா உங்களோட இந்த களத்தை பங்கிடுகிற மற்ற போட்டியாளர்கள் இன்னும் தீவிரமாக தங்களுடைய உழைப்பை போட்டு இந்த மேடையில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரேஸில், அந்த வரிசையில் நீங்களும் வேகமாக போகணும்னா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணணுங்கிறத இந்த நிறங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. அடுத்த சுற்றுல 2 பேருமே இன்னும் சிறப்பாக பேசணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் சார்பாக உங்களுக்கு வழங்குவதில் உள்ளபடியே மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி.